வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டிஎன்யூஎஸ்ஆர்பி ப்ரிப்பரேஷன். பிசி எக்ஸாமுக்கு தேவையான முக்கியமான கேள்விகள் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டெஸ்ட் 2 தேர்வுகள் போட்டிருப்போம். அதாவது 70 கேள்விகள் கொண்ட தொகுப்பாக 2 வீடியோக்கள் நம்ம போட்டிருப்போம். ஓகேவா, 35 கொஸ்டின் அவசி 4 வீடியோ போட்டிருப்போம். ஸோ இது பார்த்திங்கன்னா 3வது டெஸ்ட்டு. இதில் பார்த்திங்க அப்படின்னா 35 கேள்விகள் முதல்ல பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல நம்ம பார்க்க போகிற அந்த பகுதி பார்த்திங்கன்னா ஜிகே பகுதி தான். ஓகேவா, ஸோ ஜிகேயில் நம்ம வரலாறு, புவியியல், அடுத்து பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு, பொருளாதாரம், அடுத்து பார்த்திங்கன்னா சயின்ஸ், இதுலேருந்து உங்களுக்கு கேள்விகள் தரமாக பிரித்தெடுக்கப்பட்டு நம்மளுக்கு முக்கியமான கொஸ்டின் மட்டும் உங்களுக்கு டெஸ்ட்டாக கொடுத்துருக்குறேன். ஸோ இதுக்கான அந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போலீஸ் படிக்கிற உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ மேக்ஸிமம் ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ வாங்க நம்ம இன்றைக்கி முதல் கேள்வி பார்க்கலாம். முதல் 10 கேள்விகள் பார்த்திங்கன்னா நம்ம வரலாறுலேருந்து எடுத்து வச்சுருக்கிறோம். ஓகேவா, முதல் கேள்வி பாருங்கள். புத்த சமயத்தை உருவாக்கியவர் யார்? ஸோ இதுக்கான அந்த விடையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு 3 நிமிடங்கள் பார்த்தீங்கன்னா 3 வினாடிகள் பார்த்தீங்கன்னா கால அவகாசம் இருக்கும். ஸோ நீங்கள் கெஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நம்ம சொல்கிறது சரியாக தவறா அப்படிங்கிறத. ஸோ அந்த 3 வினாடிகள் கழித்து நான் ஆன்சரை சொல்கிறேன். ஓகேவா, ஸோ முதல் கேள்விக்கு நீங்கள் ஆன்சர் கெஸ் பண்ணுங்கள், பார்க்கலாம். முதல் கேள்வி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, புத்தர் என்பது பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர். ஓகேவா, ஸோ புத்தர் தான் பார்த்தீங்கன்னா புத்த சமயத்தை உருவாக்கியிருப்பார். 2வது கேள்வி, புத்தர் ஞானம் பெற்ற இடம்? ஆப்ஷன் சி, புத்தகயா என்பது சரியான ஆன்சர். 3வது கேள்வி, புத்தர் முதலில் போதனை நடத்திய இடம் எது? ஆப்ஷன் டி, சாராநாத்தில் தான் பார்த்தீங்கன்னா புத்தர் முதலாக தனது போதனையை நிகழ்த்தியிருப்பார். 4வது கேள்வி, புத்தர் கூறிய நல்வழிகள் எத்தனை? ஆப்ஷன் டி, 8. ஸோ 8 நல்வழிகளை பார்த்தீங்கன்னா மனிதனுடைய அந்த வாழ்க்கைக்கு தேவையாக புத்தர் கூறியிருப்பார். 5வது கேள்வி, புத்தரின் கொள்கைகளை ஏற்று உருவ வழிபாடு செய்யாதவர்கள் எந்த பிரிவினை சேர்ந்தவர்கள்? ஆப்ஷன் ஏ, ஹீனயானம். ஸோ புத்த மதத்தை பார்த்தீங்கன்னா 2ஆக பிரிச்சிருப்பாங்க. மகாயானம், ஹீனயானம் பிரிச்சிருப்பாங்க. ஸோ அந்த புத்தருடைய அந்த கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு உருவ வழிபாடு செய்யாதவர்கள் ஹீனயானம் என்றும், உருவ வழிபாடு செஞ்சவர்கள் பார்த்தீங்கன்னா மகாயானம் என்றும் சொல்வார்கள். ஓகேவா, ஸோ புத்த பிரிவுகள் 2 வகைப்படும், ஹீனயானம் மற்றும் மகாயானம். 6வது கேள்வி, தேசிய கொடியில் உள்ள தர்ம சக்கரம் எங்கிருந்து எடுக்கப்பட்டது? இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா அசோகரது கல்தூன். ஸோ ஒரு மன்னர், முக்கியமான மன்னர் அசோகர், இவருடைய அந்த கல்தூன்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேசியக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த 24 ஆரங்கள் கொண்ட அந்த தர்ம சக்கரம் அப்படிங்கிறது எடுக்கப்பட்டிருக்கும். 7வது கேள்வி, புத்த சமய கொள்கைகளை கூறும் நூல் எது? ஆப்ஷன் பி, திரிபீடகம் என்பது சரியான ஆன்சர். அந்த கேப் போடுறது எதுக்கான பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த இதுக்கான ஆன்சரை கெஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ கெஸ் பண்ணிவிட்டு உங்களால் எத்தனை கேள்விகளுக்கு அந்த விடையை கரெக்டாக சொல்ல முடியும்னு சொல்லிட்டு வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. 8வது கேள்வி, வட்டகாமினி அபயன் என்ற மன்னன் எந்த நாட்டை சேர்ந்தவன்? ஆப்ஷன் டி, இலங்கை. ஸோ இலங்கை சார்ந்தவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த வட்டகாமினி அபயன் அப்படிங்கிற மன்னன். 9வது கேள்வி, திரிபீடகம் நூல் எந்த மொழியில் எழுதப்பட்டது? நம்ம மேலே பார்த்தோம் கேள்வி. ஸோ அந்த புத்தருடைய கொள்கைகளை பற்றி கூறக்கூடிய நூல் தான் பார்த்தீங்கன்னா திரிபீடகம். அது எந்த மொழியில் எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் சி, பாலி மொழியில் எழுதப்பட்டது தான் இந்த திரிபீடகம் நூல். அந்த புத்த மதத்தை சார்ந்த முக்கால்வாசி நூல்கள் பார்த்தீங்க அப்படின்னா பாலி மொழியில் தான் எழுதப்பட்டிருக்கும். ஆப்ஷன் சி, பாலி மொழி. 10வது கேள்வி பொறுத்துக. இது பார்த்தீங்கன்னா புத்த சமய மாநாடுகள் நடைபெற்ற இடங்கள் கூடப்பட்டிருக்குது. மொத்தம் பார்த்திங்கன்னா 4 மாநாடுகள் நடைபெற்றிருக்கும். ஸோ அந்த 4 மாநாடுகளுக்கான அந்த இடம் கொடுக்கப்பட்டிருக்குது. பொருத்தி ஆன்சர் கண்டுபிடிக்க பார்க்கலாம். இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் சி, 3, 4, 2, 1. எப்படி முதல் மாநாடு பார்த்திங்கன்னா ராஜகிருகத்திலையும், 2வது மாநாடு பார்த்திங்கன்னா பைசாலிலையும், 3வது மாநாடு பார்த்தீங்கன்னா பாடலிபுத்திரத்திலையும், 4வது மாநாடு பார்த்தீங்கன்னா காஷ்மீர்லையும் நடைபெற்றிருக்கும். இதற்கான ஷார்ட்கட் ஒன்று இருக்குது. ராஜாவை பாடினால் காசு கிடைக்கும். ராஜா அதில் வரக்கூடிய ரா அப்படிங்கிறது ராஜகிருகத்தையும், ராஜாவை வரக்கூடிய பை அப்படிங்கிறது வைசாலியையும், பாடினால் அப்படிங்கிறது பாடலிபுத்திரத்தையும், காசு கிடைக்கும் அப்படிங்கிறதுல காசு அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய முதல் கா பார்த்தீங்கன்னா காஷ்மீரையும் குறிக்கக்கூடியது. ஓகேவா, ஸோ அந்த வரலாறுலேருந்து
10 கேள்விகள் கொடுத்தோம் இல்லையா, அந்த 10 கேள்விகள் முடிஞ்சுது. அடுத்து வரக்கூடிய 10 கேள்விகள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அரசியலமைப்பிலிருந்து எடுக்கப்பட்ட முக்கியமான கேள்விகள். 11வது கேள்வி, ஜம்மு காஷ்மீரை இந்தியாவுடன் இணைத்த மன்னர் யார்? ஆப்ஷன் சி ராஜா ஹரி சிங். ஸோ அதாவது காஷ்மீரை பார்த்திங்க அப்படின்னா பாகிஸ்தான் அப்படிங்கிற அந்த நாடு வந்து கைப்பற்ற வரும், ஓகேவா? அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ராஜா ஹரிசிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நேரு கிட்ட ஹெல்ப் கேட்பார். சரி, நேரு அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில நிபந்தனைகளை வைப்பார். அதுக்கான முதல் நிபந்தனை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்தியாவோடு இணைய வேண்டும் சொல்லிட்டு ஒரு நிபந்தனை வச்சுருப்பார். ஸோ அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய ராஜா ஹரிசிங் என்பவர் பார்த்தீங்கன்னா காஷ்மீரை இந்தியாவோடு இணைத்திருவார். 12வது கேள்வி, இந்தியாவை பாரதம் என்று கூறும் விதி எது? விதி 1. ஸோ இந்திய அரசியலமைப்பு பார்த்தீங்கன்னா விதிகள் நிறைய இருக்குது. அதில் முதல் விதி பார்த்தீங்கன்னா இந்தியாவின் பெயர் மற்றும் எல்லைன்னு சொல்லியிருப்பாங்க, ஓகேவா? ஸோ அந்த பெயரில் பார்த்தீங்கன்னா இந்தியா என்கிற பாரதம் அப்படிங்கிறது தான் அந்த விதியில் இருக்கும். அந்த விதி தான் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏழு இருக்கக்கூடிய விதி 1. 13வது கேள்வி, மொழிவாரி மாநிலங்கள் அமைக்கப்பட்ட போது எத்தனை மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் இருந்தன? ஸோ அதாவது 1956 பார்த்தீங்கன்னா மொழிவாரி மாநிலங்கள் அமைப்பாங்க. ஸோ அப்போ பிரிக்கும்போது கிட்டத்தட்ட எத்தனை மாநிலங்கள் இந்தியாவில் இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஆப்ஷன் சில இருக்கக்கூடிய 14 மற்றும் 6. 14ங்கிறது பார்த்தீங்கன்னா மாநிலங்களின் எண்ணிக்கை, 6ங்கிறது பார்த்தீங்கன்னா யூனியன் பிரதேசங்களின் எண்ணிக்கை. அப்போது 1956 நமக்கு 14 மாநிலங்கள் மற்றும் 6 யூனியன் பிரதேசங்கள் இருக்கின்றன. 2025 எத்தனை மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் உள்ளன்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அந்த கமெண்ட்டை பின் பண்ணி வைக்கிறேன். யார் ஃபஸ்ட்டாக கமெண்ட் பண்ணுறீங்களோ அந்த கமெண்ட்டை பின் பண்ணி வைக்கிறேன். 14வது கேள்வி, இந்தியாவில் கடைசியாக உருவாக்கப்பட்ட மாநிலம் எது? ஸோ 2014 உருவாக்கப்பட்ட ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய தெலுங்கானா தான் பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர். ஸோ இப்போ 2014 லாஸ்ட்டாக உருவாக்கப்பட்ட மாநிலம் எது? தெலுங்கானா. ஆந்திராவிலேருந்து பிரிஞ்சிருக்கும். 15வது கேள்வி, ஃபசல் அலி கமிட்டி எப்போது அறிக்கையை தாக்கல் செய்தது? செப்டம்பர் 1955 பார்த்தீங்கன்னா ஃபசல் அலி கமிட்டி பார்த்தீங்கன்னா இந்திய அரசுக்கிட்ட தன்னுடைய அறிக்கையை தாக்கல் செய்திருக்கும். இந்த ஃபசல் அலி கமிட்டி அப்படிங்கிறது என்னென்ன மொழியில் தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஃபசல் அலி கமிட்டினா ஒன்றும் இல்லை, ஸோ மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்க அமைக்கப்பட்ட ஒரு கமிட்டி தான் இந்த ஃபசல் அலி கமிட்டி. அப்போ அறிக்கை எப்போ தாக்கல் செஞ்சுருக்குது? செப்டம்பர் 1955 டேட்டு கொடுக்கல, ஓகேவா? அடுத்த கேள்வி 16, இந்தியாவில் மொழி வாரியாக பிரிக்கப்பட்ட முதல் மாநிலம் எது? எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 1951 பார்த்தீங்கன்னா ஆந்திராவை பிரிச்சிருப்பாங்க. 53 நினைக்கிறேன், ஓகேவா? ஸோ ஆப்ஷன் டி ஆந்திரா என்பது சரியான ஆன்சர், ஓகேவா? ஆந்திரா தான் முதலாக இந்தியாவில் மொழிவாரியாக பிரிக்கப்பட்ட முதல் மாநிலம் ஆந்திரா தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ரொம்ப முக்கியமான கேள்வி, குறித்து வச்சுக்கோங்க. இந்த எக்ஸாம் கேட்க சான்ஸ் அதிகம் இருக்குது. அடுத்து 17வது கேள்வி, மொழிவாரி மாநிலம் அமைக்க நியமிக்கப்பட்ட கமிட்டி எது? நம்ம மேலே சொல்லியிருப்போம், ஓகேவா? அப்படியே சொல்லியாச்சு. ஃபசல் அலி கமிட்டி. ஸோ ஆப்ஷன் சி ஃபசல் அலி கமிட்டி தான் பார்த்தீங்கன்னா மொழிவாரி மாநிலங்கள் அமைக்க உருவாக்கப்பட்ட ஒரு கமிட்டி. எப்படி நான் வச்சுக்கலாம்? ஃபசல் அலி மொழி ஈஸியாக இருக்குதா? ஸோ ஃபசல் அலி மொழி, அவ்வளோதான். அப்படின்னு வச்சுக்கோங்க, மறக்காது. 18வது கேள்வி, மெட்ராஸ் மாகாணம் என்பதை தமிழ்நாடு என்று மாற்றக்கோரி உண்ணாவிரதம் இருந்து இறந்தவர் யார்? ஸோ மெட்ராஸ் மாகாணம் இருக்கும், அதை தமிழ்நாடு சொல்லி பேர் மாற்ற சொல்லி ஒரு ஆள் இறந்துருப்பார் உண்ணாவிரதம் இருந்து, ஓகே? யாருன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் சி சங்கரலிங்கனார். இவர் தான் பார்த்தீங்கன்னா உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்திருப்பார். ஆப்ஷன் சி சங்கரலிங்கனார். 19வது கேள்வி, 1948 டிசம்பரில் மாநிலங்கள் பிரிப்பிற்காக அமைக்கப்பட்ட கமிட்டி, அதாவது மாநிலங்கள் பிரிக்க அமைக்கப்பட்ட கமிட்டி எப்போ? 1948. ஜேவிபி கமிட்டி தான் பார்த்தீங்கன்னா 1948 அமைச்சிருப்பாங்க. முதலாக அமைக்கப்பட்ட கமிட்டி தான். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஃபசல் அலி கமிட்டிலாம் அமைப்பாங்க, ஓகேவா? 20வது கேள்வி, மாநிலங்கள் சீரமைப்பிற்காக அமைக்கப்பட்ட முதல் கமிட்டி எது? தார் கமிட்டி, ஓகேவா? ஸோ மாநிலங்கள் சீரமைப்புக்காக அமைக்கப்பட்ட முதல் கமிட்டி தார் கமிட்டி. இதோட பார்த்தீங்கன்னா அந்த இந்தியன் பாலிட்டி, அதாவது அரசியலமைப்பிலிருந்து கேட்கப்பட்ட முக்கியமான 10 கேள்விகள் முடிஞ்சுது. அடுத்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்திலிருந்து முக்கியமான 10 கேள்விகள். 21வது கேள்வி பாருங்கள், சமநிலை விலையில் மார்ஷல் குறிப்பிடும் காலங்கள் எத்தனை?
3 காலங்களை குறிப்பிட்டிருப்பார் மார்ஷல். ஆப்ஷன் சி 3. 22வது கேள்வி. விருப்பத்தை குறிக்கக்கூடியது தேவை. ஸோ விருப்பம் இருந்தால் தான் நமக்கு ஒரு பொருள் மேலே தேவை இருக்கும், அப்படி தானே? ஸோ ஒரு பொருள் மேலே விருப்பம் அதிகமாச்சுன்னா மக்கள் எல்லோரும் அதை அதிகமாக வாங்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால் தேவை அப்படிங்கிறது அதிகமாகிடும். ஓகேவா? 23வது கேள்வி. சமநிலை விலையில் காலத்தை விளக்கியவர் மார்ஷல். இவர் தான் பார்த்தீங்கன்னா சமநிலை விலையில் காலத்தை விளக்கியவர். ஆப்ஷன் சி மார்ஷல். 24வது கேள்வி. தேவையை தீர்மானிக்கும் முக்கிய காரணி எது? விலை. ஸோ ஆப்ஷன் பி விலை. ஸோ ஒரு விலை அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த பொருளை நமக்கு தேவையை வாங்க சொல்லுமா, வாங்க சொல்லாது, அப்படி தானே? விலை கம்மியாக இருந்தால் அந்த பொருளை வாங்கிறதுக்கான அந்த தேவை அப்படிங்கிறது அதிகரிக்கும். ஓகேவா? 25வது கேள்வி. தேவையும் அளிப்பும் சமமாக இருப்பது எவ்வாறு அழைக்கப்படும்? சமநிலை விலை. ஆப்ஷன் சி சமநிலை விலை. ஒரு குறிப்பிட்ட விலையில் விற்பனைக்கு அளிக்கப்படும் பண்டத்தின் அளவு எவ்வாறு அழைக்கப்படும்? அதுக்கு பேர் அளிப்பு. 27. விலையும் அளிப்பும் எத்தகைய தொடர்புடையது? நேரடி தொடர்புடையது. அதிக பண்டங்கள் விற்க வேண்டும் எனில் விலை குறைவாக இருக்க வேண்டும் என்று கூறியவர் யார்? ஆல்பிரட் மார்ஷல் தான் பார்த்தீங்கன்னா கூறியிருப்பார். இது சொல்கிற உண்மை தானப்பா. ஸோ அதிக பண்டங்கள் விற்கணும்னா விலை கம்மியாக இருக்கணும். இப்போ 100 ரூபாய்க்கு விற்கக்கூடிய ஒரு பொருளை 75 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கு விற்றா அதிகமாக சேல்ஸ் ஆகும் இல்லையா? அதுதான் அப்படி சொன்னவர் யார்? ஆல்பிரட் மார்ஷல். 29வது கேள்வி. விலைக்கும் தேவைக்கும் இடையே எத்தகைய தொடர்பு உள்ளது? தலைகீழ் தொடர்பு. ஆப்ஷன் ஏ. கீழ்கண்டவற்றுள் சரியானது. தேவை அதிகரித்தால் விலை குறையும், விலை அதிகரித்தால் தேவை குறையும், விலை உயர்ந்தால் அளிப்பு உயரும். அனைத்தும் சரி. இது எல்லாமே சரி. ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. 31வது கேள்வி. கூற்று கேள்வி. கூற்று 1. கிடைமட்டமாக செல்லும் கோடுகள் அச்சக்கோடுகள். கூற்று 2. செங்குத்தாக செல்லும் கோடுகள் தீர்க்க கோடுகள். இப்போ பார்க்கக்கூடிய எல்லா கேள்விகளும் பார்த்தீங்கன்னா புவியிலிருந்து எடுக்கப்பட்ட கேள்விகள். 31 சரியான ஆன்சரை கெஸ் பண்ணுங்கள். கூற்று 2மே சரியானது. ஓகேவா? ஸோ பூமியில் கிடைமட்டமாக செல்லக்கூடிய கோடுகள் எல்லாமே அச்சக்கோடுகள் என்றும் செங்குத்தாக செல்லக்கூடிய கோடுகள் அனைத்தும் தீர்க்க கோடுகள் என்று சொல்வார்கள். 32வது கேள்வி. சம இரவு பகல் நேரத்தை கொண்டுள்ள நாள். மார்ச் 21 சம இரவு பகல் தான், செப்டம்பர் 23 சம இரவு பகல் தான். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி. 33வது கேள்வி. முதல் முறையாக அச்ச மற்றும் தீர்க்க கோடுகளை வரைந்தவர் யார்? தாலமி. இவர் தான் பார்த்தீங்கன்னா முதலாக பூமியில் அச்சக்கோடுகள் மற்றும் தீர்க்க கோடுகள் வரைஞ்சிருப்பார். பூமியில் வரைஞ்சிருக்க மாட்டார், பூமியை சார்ந்த அந்த வரைபடத்தில் மேப்பில் வரைஞ்சிருப்பார். தாலமி ஒரு புவியியலாளர். 34வது கேள்வி. அதிக பகல் நேரத்தை கொண்டுள்ள நாள். ஜூன் 21 தான் பார்த்தீங்கன்னா அதிக பகல் நேரத்தை கொண்டிருக்கும். லாஸ்ட் கேள்வி. உலகின் திட்ட நேரத்தை கொண்டுள்ள தீர்க்கக்கோடு எது? ஆப்ஷன் பி 0 டிகிரி தீர்க்கக்கோடு. இதான் பார்த்தீங்கன்னா உலகின் திட்ட நேரத்தை கொண்டிருக்கும். இதில் இருந்தால் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டுக்குமான அந்த மணி நேரம், அதாவது நேர மண்டலங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து அழகப்பட்டிருக்கும். நமக்கு பொறுத்த வரைக்கும் +5:30 அப்படி தானே? ஸோ +5:30 மொபைலில் டைம் வச்சிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? டைம் ஜோன்னு சொல்லுவாங்க. ஸோ 35 கேள்விகள் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தாச்சு. அடுத்த 35 கேள்விகளை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வரலாறு, அடுத்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் 10 கேள்விகள், அடுத்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன இருக்குது, இந்தியன் அரசியலமைப்பில் 10 கேள்விகள், 5 கேள்விகள் புவியியலில் கொடுத்துருக்குறோம். மிச்சம் இருக்கக்கூடிய கேள்விகளை நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். இதுக்கு வரக்கூடிய அடுத்த வகுப்பில் தான் பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸ் கொஸ்டின் எல்லாமே அடங்கியிருக்கும். ஸோ சயின்ஸ் படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறவங்க அந்த வீடியோ மட்டும் பார்த்துட்டு போங்க, போதும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ நன்றி, வணக்கம். இந்த பிடிஎஃப் வேணும் சார் எனக்கு அப்படிங்கிறவங்க நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் பிடிஎஃப் அப்லோட் பண்ணுறேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 2 டெஸ்ட்டுக்கான அந்த பிடிஎஃப் அப்லோட் பண்ணியிருக்கிறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மகிட்ட தமிழ் மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது, அதுக்கான வீடியோவும் போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. அமௌண்ட் பேயபிள். ஓகேவா? ஸோ நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.